இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனோம்னாங்க ஏகப்பட்ட கருப்பு ப்ராடக்ட்ஸ், சார்கோல் கரித்தூள் யூஸ் பண்ணப்பட்ட ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் பண்ணப்பட்ட ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப்பு, ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரஷ், கரித்தூள் ஷாம்பு, கரித்தூள் டியோட்ரண்ட், கரித்தூள் பாடி வாஷ், கரித்தூள் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஆக்டிவேட்டட் சார்கோல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்ல இப்போ இருக்கு. ஆக இதெல்லாம் நம்ம தோள்களை சுத்தம் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா, இதுக்கு ஸ்பெஷலான பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கேள்வி. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படிங்கிறது இதுதாங்க. அது என்ன ஆக்டிவேட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை உயர் வெப்பநிலையில, மிக அதிக வெப்பநிலையில ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு, அப்படி அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூடான வெப்பம், ஹாட் ஏர் இல்லைன்னா சூடான நீராவி இதை வேகமாக இதன் மேலே செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சார்கோல் அப்படிங்கிறது பரவலாகி இதோட மேற்புறத்தில் சிறிய சிறிய துளைகள் உருவாகும், அந்த ஓட்டைகள் உருவாகும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன். இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால இந்த சார்கோல் சில விஷயங்களுக்கு பயன்படுது. இதை தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, மிகப்பெரிய யூஸ் ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு நம்ம தோலோட மேற்புறத்துல கிடையாதுங்க, நம்ம உடம்புக்குள்ளார யாரெல்லாம் தெரியாம தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக சில விஷயங்களை சாப்பிட்றாங்க இல்லையா, பாய்சனிங். அப்படி பாய்சனிங் ஆகும்போது அவங்க வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மருந்து எது தெரியுங்களா? இதுதான் ஆக்டிவேட்டட் சார்கோல். எதுக்காக வயிற்றுக்குள்ள இதை கொடுக்கப்படுது? வயிற்றுக்குள்ள, அதுவும் பாய்சன் சாப்பிட்டா 1 மணி நேரத்துக்குள்ளார இதை கொடுத்தோம் அப்படின்னா, இது வயிற்றுக்குள்ள போய் இவங்க சாப்பிட்ட பாய்சனை இது உறிஞ்சிடும். இந்த சார்கோல் நான் சொன்ன ஆக்டிவேட்டட் சார்கோல், இதோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய துளைகள்லாம் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் சார்ஜ் கொண்டதுனால அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இது அப்படியே உறிஞ்சிடும். இது உடம்புக்குள்ள உறிஞ்சப்படவே படாது, பவுடர் ஃபார்ம்ல வரும். இது உடம்புக்குள்ள உறிஞ்சப்படாது, மாறாக சாப்பிட்ட நச்சு பொருட்களை இது அப்படியே உறிஞ்சிடுங்க. உறிஞ்சி எடுத்துறதுனால நம்ம ரத்தத்துல அந்த பாய்சன், நஞ்சு கலக்காம நம்ம உயிர் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ யூஸ். இது ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் தான் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஏன்னா பிரச்சனை எவ்வளவு சீரியஸான பிரச்சனைக்கு இது யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இதற்கு மேலேயும் இந்த சார்கோலை இந்த பாய்சனிங் அப்ப யூஸ் பண்றதுக்கு எந்த சூழ்நிலைகள்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், எவ்வளவு டோஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோட கடைசீட்ல அதை நான் சொல்றேன். பட் இந்த ஃப்ளோ கெட்டு போக கூடாது இல்லையா, அதனால நம்ம டாபிக் பாயிண்ட்டுக்கே வருவோம். திருப்பி சோப்பு, இந்த காஸ்மெட்டிக் பொருட்கள், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், பிரஷ் எல்லாத்துலயும் இது கலக்கப்படுவதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி உடம்புக்குள்ளார பாய்சன், நச்சுக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கோ, அதே மாதிரி இந்த சார்கோல் அப்படிங்கிறது தோலின் மேற்புறத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது, அது ஷாம்புவா இருந்தாலும் சரி, சோப்பா இருந்தாலும் சரி, அது நம்ம உடம்பில் மேற்புறத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள், டர்ட்டு, ஜெர்ம்ஸு, கிருமிகள் இது எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டுதான் இருக்கு. இது உறிஞ்சப்படுறதுனால உங்களுக்கு தோள்கள் மிக அதிகமாக சுத்தமாகுது. ஈவன் பல்லுல நீங்க இதை போட்டீங்கன்னா கூட, அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரஷ் யூஸ் பண்ணா கூட பல்லுல இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் இந்த பிரஷ் டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குது. ஏன்னா அதுல ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கு, கரித்தூள் இருக்கு அப்படிங்கிறத இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட். பேசிக்கலாங்க, இப்போ நான் சொன்னதன் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தியரிட்டிக்கலா இது பாசிபிள். எப்படி தியரிட்டிக்கலா வயிற்றுக்குள்ளார இதை போகும்போது உள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் உறிஞ்சிக்குது இல்லையா, அதே மாதிரி தியரிட்டிக்கலா இது தோல்ல போடும் போதும் தோல் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளை இது உறிஞ்சிக்குது அப்படிங்கிறதானே இதுக்கு அர்த்தம். ஆனால் தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள்ங்க, ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள்ங்க. ஏன் அப்படின்னா, பேசிக்கலா அதுக்கு காரணம் கான்டாக்ட் டைம்ங்க. அதாவது ஒரு 4 மணி நேரமாவது அது தொடர்ந்து அந்த சப்ஸ்டன்ஸ் இப்போ வயிற்றுக்குள்ள போகுதுன்னா அது வயிற்றுக்குள்ளாரியே தங்குது இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையும் உறிஞ்சுது இல்லையா. அதே மாதிரி இப்போ தோல் மேல அப்ளை பண்றோம் அப்படின்னா 4 மணி நேரமாவது குறைந்தது நம்ம தோல் மேல அது இருந்தாதான் அந்த அழுக்குகள் எல்லாம் உறிஞ்சப்படும். நம்ம சோப்பை 4 மணி நேரம் உட்காந்து போட்டு குளிப்போமாங்க, இல்ல பிரஷிங் காலையில 4 மணி நேரம் பிரஷ் பண்ண முடியுமாங்க? ப்ராக்டிக்கலா இதெல்லாம் பாசிபிளாங்க? இம்பாசிபிள் இல்லையா. அப்போ அதுதாங்க இங்க விஷயம். தியரிட்டிக்கலி பாசிபிள், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இது தெரிஞ்சும் ஏன் இதெல்லாம் இதுல செய்யறாங்க?
இதில் கலக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு மார்க்கெட்டிங் ஜிம்மிக். நீங்கள் கட்டாயம் இது மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து எல்லாத்தையும் வாங்குவோம் இல்லையா? அதுக்காக கொடுக்கப்படுற மார்க்கெட்டிங் ஜிம்மிக் தானே தவிர இதனால ஒரிஜினலாக ரியலான பயன்பாடு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதுக்கு எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. நீங்கள் சோப்பில் சேர்த்தாலும் சரி, ப்ரஷ்ஷில் சேர்த்தாலும் சரி, ஷாம்புவில் சேர்த்தாலும் சரி, டியோட்ரண்ட்டில் சேர்த்தாலும் சரி, ஃபேஸ் வாஷில் சேர்த்தாலும் சரி, இதுக்குன்னு பக்க விளைவுகள் கிடையாது. இது ஒரு இனர்ட் சப்ஸ்டன்ஸ். உடம்புக்குள்ளே போகும்போதும் இதே தான், எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. அதே மாதிரி உடம்பு மேலே போடும்போது எந்த பக்க விளைவும் இது ஏற்படுத்த போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சார்கோலை இதில் ஆட் பண்ணி இதன் மூலமாக பரிசுத்தமான சுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலை தான் இதே தவிர இதில் உண்மை கிடையவே கிடையாது. இப்போ வயிற்றுக்குள்ளார இந்த சார்கோல் நம்ம பாய்சன் இருக்கும்போது யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வயிற்றுக்குள்ள இந்த கறித்தூள் போகிறது அப்படிங்கிறது எல்லா சமயங்கள்லையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. எல்லா பாய்சனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து டாக்டர்கள், இன்ஃபேக்ட் டாக்டர்களுக்கே சில சமயம் குழப்பம் வரும். அந்த மாதிரி பேஷன்ஸ் பண்ணிடுவாங்க, எதையோ ஒன்று சாப்பிட்டு தொலைச்சிடுவாங்க. இதுக்கு சார்கோல் ஒத்துக்குமா, இதை கொடுக்கலாமா அப்படிங்கிறத இதுக்குன்னு உண்டான டாக்ஸிகாலஜிஸ்ட்டை கேட்டு கன்சல்ட் பண்ணி தான் நம்ம சார்கோல் யூஸ் பண்ணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஏன்னா சார்கோல் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நச்சுக்களை நீக்கிறதுக்கு அப்போ வந்து பேஷண்ட் நல்லா மூச்சு விடக்கூடிய நிலைமையில் இருக்கணும், ப்ரீதிங் நல்லா இருக்கணும், பேஷண்ட் கோஆப்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சார்கோல் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அது ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டு வயிற்றுல இருந்து அப்படியே வெளியே வந்து வாந்தி, திருப்பி நுரையீரலுக்குள்ள திருப்பி ரெட்ரோகிரேட்டாக திருப்பி போகிறது, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிடும். அப்படிங்கிறதுனால இது கரெக்டாக மருத்துவ மேற்பார்வையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். 1 மடங்கு பாய்சன் சாப்பிட்டா 10 மடங்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்டை நிறுத்திக்கும். இதோட நம்ம தோல் மேலே அப்ளை பண்ணும்போது இதற்கு ஏதாவது நன்மை தீமைகள் இருக்கா? நன்மைகள் பெருசாக கிடையாதுன்னு சொல்லிட்டேன். தீமைகள் பொறுத்த வரைக்கும், அதாவது தீமைகள் கிடையாது, ஆனால் அலர்ஜிங்கிறது எல்லா பொருட்களுக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் அலர்ஜிங்கிற ஒரு பிரச்சனை வரலாம். அதனால வந்து யாருக்கெல்லாம் அலர்ஜி ஏற்படுதோ அவங்க இதை பயன்படுத்த முடியாது. எதனால நாங்கள் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மரத்தூள், மரக்கட்டைகளை எரிச்சு, நட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நட்ஸை நம்ம சாப்பிட்டோன்னா நட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடுகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஓடுகளை எடுத்து அதை சூடு பண்ணி கறி துண்டுகளாக மாற்றலாம். எலும்புகள், பழக்கொட்டைகள், பேப்பர் மில் வேஸ்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் மெயினாக இந்த கறித்துண்டுகள் எடுக்கப்பட்டு அதை வந்து சார்கோலாக மாற்றப்படுது. இப்போ நீங்கள் பார்பிக்யூ யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இந்த சிக்கன் பார்பிக்யூ, பன்னீர் பார்பிக்யூ, இதுக்கு மஷ்ரூம் பார்பிக்யூ, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்பிக்யூவில் அதை வச்சு அதை சூடு பண்ணுறீங்க சிக்கனை. அந்த கறித்துண்டும் இந்த கறித்துண்டும் வேறு வேறு. அது வந்து ஸ்டாண்டர்டாக அது யூஸ் பண்ணக்கூடியது ஒன்லி ஃபார் தட் பர்பஸ், எரிக்கிறது, அந்த ஹீட்டு கொடுக்கறதுக்கு. பட் இது வந்து ஆக்டிவேட்டட், அது நாட் ஆக்டிவேட்டட். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆக்டிவேஷன் ஆனால் தான் இது மருத்துவ பயனுக்கு யூஸ் ஆகும், மெயினாக பாய்சனிங் யூஸ் ஆகும். மற்றபடி சில பயன்கள் இருக்குது, அதை நான் இங்கே சொல்லலாமான்னு தெரியல, வேண்டாம். இல்லைனா செல்ஃபாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வம்பா போயிருங்கிறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான மருத்துவ பயன்கள் 1-2 இருக்குது. யாராவது பயன்படுத்துறீங்க, உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த வீடியோ மூலமா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு மற்றும் உங்கள் காசை மிச்சப்படுத்தக்கூடிய வழிமுறையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்னொரு மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.